Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Salam. Bismillahirrahmanirrahim. இப்போ நம்ம இஃபா பத்தி படிக்க போறோம். எதை பத்தி படிக்க போறோம்? இஃபா. இத்ஹார், இஃபா, இத்லாக், இத்காம் அப்படி 4 பாடம் முக்கியமான பாடம் சொல்லிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் இத்ஹார் பாடம் படிச்சிட்டோம். இப்போ இஃபா பாடம் படிக்க போறோம். படிப்போமா? பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இஃபா. இஃபானா மூக்கால் மறைத்து ஓதுதல். குன்னா செஞ்சு ஓதுறது சொல்றோம்ல, அதுதான் மூக்கால் மறைத்து ஓதுறதுக்கு பேர் தான் என்னது? இஃபா. அரபில இஃபான்னு சொன்னா மறைத்து ஓதுதல் அப்படின்னா மறைத்து ஓதுதல் அர்த்தம். புரியுதா? மூக்கால் மறைத்து ஓதுதல். புரியுதா? இப்போ அதுதான் என்னது குன்னா செஞ்சு ஓதுறது சொல்றாங்க. இதோட சட்டம் என்னன்னா ரொம்ப சிம்பிளான சட்டம். நம்ம இதார் படிச்சிருக்கோம்ல, அதனால இப்போ இஃபா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் அதோட அந்த சட்டத்தோட எத்தனை எழுத்துக்கள் முதல்ல பார்க்கணும். இஃபா பொறுத்தவரை 15 எழுத்துக்கள் இருக்கு. சரியா? அந்த 15 எழுத்துக்கள் நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இப்போ குர்ஆன் எடுத்து பார்க்கணும். குர்ஆன்ல மூனே சாக்கின்னா எங்கெல்லாம் வருதோ, தன்வீன்னா எங்க வருதோ ரொம்ப கேர்ஃபுல்லா நல்லா கவனிக்கணும். அந்த மூனே சாக்கினா என்னது? நூனுக்கு மேல சுக்குன் வந்தா மூனே சாக்கின். தன்வீன்னா என்னது? दो जबर दो दे दो पेश इतना नूने साकिन अलग तन्वीन नूने साकिனுக்கு பிறகு குர்ஆன்ல நூனே சாக்கினுக்கு பிறகு இந்த இஃபாவுடைய 15 எழுத்துக்கள் ஏதாவது ஒரு எழுத்து வந்துட்டா அந்த நூனே சாக்கினை மூக்கால மறைச்சு ஓதணும். அதாவது குன்னா செஞ்சு ஓதணும். உதாரணமா அன்ஸல்னா நூனே சாக்கின் வந்திருக்கா? நூனே சாக்கினுக்கு பிறகு இஃபாவுடைய 15 எழுத்துக்கள் ஒரு எழுத்து ஸா இருக்கு. அதனால என்ன செஞ்சிருக்கோம்? அந்த மூணே சாக்கின அன்ஸல்னா அப்படின்னு சொல்லி மூக்கால மறைச்சு ஓதணும். எதை? மூணே சாக்கின. புரியுதா? இதுக்கு பேர் மூனே சாக்கின இஃபா. இதுக்கு பேர் என்னது? மூனே சாக்கின இஃபா. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தன்வீன் தோசபர் தோசை தோபேஷ் எங்கேயாவது வந்தா குர்ஆன்ல கவனமா பார்த்து அதுக்கு அடுத்த எழுத்து 15 எழுத்துக்கள்ல ஒரு எழுத்து வந்திருக்கா பார்க்கணும். புரியுதா? இப்ப உதாரணமா ஜன்னாத்யா தஜ்ரி இந்த இடத்துல தோசை வந்திருக்கு. இதுக்கு பேர் என்னது? தோசை. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க தஜ்வீதுல? தோசை. தஜ்வீதுல இதுக்கு பேர் தன்வீன். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? தன்வீன். இப்போ தன்வீனுக்கு பிறகு என்ன வந்திருக்கு? இந்த 15 எழுத்துக்கள் ஒரு எழுத்து வந்திருக்கா? ஆ வந்திருக்கு. அப்படி வந்துட்டா தன்வீனை மூக்கால் மறைச்சு ஓதணும். ஜன்னாத்யா தஜ்ரி. புரியுதா? தன்வீன மூக்கால மறைச்சு ஓதணும். குன்னா செஞ்சு ஓதணும். ஜன்னாத்தியோ தஜ்ரி. இதுக்கு பேரு தன்வீன இஃபா. இதுக்கு பேர் என்ன? தன்வீன இஃபா. இதுதான் நம்ம படிக்க போறோம். அவ்வளவுதான். சொல்லுங்க. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இஃபா. மூக்கால் மறைத்து ஓதுதல். அதாவது குன்னா செய்து ஓதுதல். இஃபாவுடைய சட்டம். இஃபாவுடைய எழுத்துக்கள் மொத்தம் 15. அவை எண்ணிட்டு சொல்லு. தா தா ஜீம் மக்ரஜ் எல்லாம் முடிச்சிருக்கோம். கரெக்டா மக்ரஜ் போகபடி கரெக்டா சொல்லணும். ஒவ்வொரு எழுத்தையும் தா சா ஜீம் தால் ரால் ஸா سين شين صاد ضاد طا وا فا قاف كاف. இந்த 15 எழுத்துக்கள் சரியா? மூனே சாக்கின் அல்லது தன்வீனுக்கு பின்னால் இஃபாவுடைய 15 எழுத்துக்களில் ஏதேனும் ஒன்று வந்தால் அந்த நூனே சாக்கின் அல்லது தன்வீனை மூக்கால் மறைத்து ஓத வேண்டும். உதாரணமாக அன்ஸல்னா ஓதக்கூடாது. நம்ம தஜ்வீத் படிச்சோம் கரெக்டா ஓதணும். அன்ஸல்னா ஓதக்கூடாது. ஆஸல்னா எப்படி? அதே மாதிரி
ஜன்னாத்யோ தஜ்ரி. இங்கே நம்ம குணா செய்றோம். யார் புத்திசாலி பார்க்கறேன். இங்கே நம்ம ஜன்னாத்யோ குணா செய்றோம். ஏன் சொல்லு பாப்போம். வெரி குட். புரியுதா? என்ன ஜன்னத்துக்கு சத்தம் வந்தா முக்கால மறைச்சு ஓதணும். நூனுக்கு மீம் சத்தம் வந்தா முக்கால மறைச்சு ஓதணும். அதனால இங்கே முக்கால மறைச்சு ஓதணும். ஜன்னாத்யோ எத்தனாவது மசரஜ்? நூனுக்கு சத்தம் வந்தா முக்கால மறைச்சு ஓதணும். 17வது மகரஜ் கடைசி மகரஜ் இதுதான். புரியுதா இல்லையா? முக்கால மறைச்சு ஓதுறது சத்த செய்யப்பட்ட நூன் மீம். இப்ப இங்கே முனாசிப் சரியா? வா ஜன்னாத்யோ தஜ்ரி. சரியா? தன்வீன் கப்ரவே இஃபால் இருக்குதுனா என்னது? தன்வீன் இஃபா. தன்வீன் எக்ஸ் ஓதுறோம். ஜன்னாத்யோ தஜ்ரி ஓதுறோம். ஜன்னாத்தின் தஜ்ரி ஓதக்கூடாது. ஜன்னாத்தின் தஜ்ரி ஓதக்கூடாது. ஜன்னாத்யோ தஜ்ரி தன்வீன் முனாசிப்